உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் பிடித்த படம். ஆனா, அது கேவலமான கருத்த பேசுற படம்னு சொன்னா, உங்களால நம்ப முடியுதா? வில் ஸ்மித் நடிப்புல வெளிவந்த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்ஸ தாங்க சொல்றேன். "என்னடா சொல்ற? இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாச்சேடா! இத போய் எப்புட்றா கேவலமான படம்னு சொல்றன்னு?" கேட்டீங்கன்னா, இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இந்த படத்துல பேசியிருக்க அது உண்மையான ஹாப்பினஸ்ஸா? இல்ல பொய்யான ஹாப்பினஸ்ஸ நம்மள்ட்ட வித்து ஏமாத்திட்டாங்களான்னு சொல்றேன். படத்தோட ஸ்டார்ட்டிங்கில் ஒரு சராசரி குடும்பஸ்தனை காட்டுறாங்கங்க. இவர் பேர் கிறிஸு. இவருக்கு ஒரு சின்ன குழந்த, ஆம்பளை புள்ளைங்க. பையன் பேர் கிறிஸ்டோஃபரு. அப்பன் பேர் கிறிஸு, பையன் பேர் கிறிஸ்டோஃபரு. புருஷன் பொண்டாட்டியாக சேர்ந்து தான் கிட்ஸு ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. பொண்டாட்டி துணி துவைக்கலாம், இந்த லாண்ட்ரி கம்பெனி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கம்பெனியில் வேலை பார்க்குறா. கிறிஸு சேல்ஸ்மேனாக இருக்காருங்க. இதோ இந்த பொட்டியை தான் ஆள் விற்கணும். இந்த பொட்டி பார்த்தீங்கன்னா மனிதர்களோட எலும்பு இருக்கும் பார்த்தீங்களா, எலும்பு அதை ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேனிங் மிஷினுங்க. இப்போ விடிஞ்சதும் தான் புள்ளைய ஸ்கூலில் விட்டுவிட்டு பொட்டியை விற்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலாக போய் டாக்டருங்க கிட்டலாம் போய் வியாபாரம் பண்ண ட்ரை பண்ணுறாப்புல. பொட்டியோட விலை அதிகமாக இருக்குன்னு சொல்லி டாக்டருங்க எல்லாம் இவனை வாங்க மாட்டேன்றாங்க. நம்ம ஆள் மாதத்துக்கு இந்த பொட்டியில் 2 விற்றாகணும். அப்போ தான் வீட்டு வாடகை, அப்புறம் புல்ல பீஸு, அப்புறம் தினசரி இந்த அன்றாட செலவுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா. அதான் ரோடாக இந்த பொட்டியை விற்க சுற்றிக்கிட்டு இருக்காரு. பொட்டியை விற்க அவர் காரில் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வாசல்லையே காரை பார்க் பண்ணிவிட்டு போயிட்டுருக்க. அதுக்குன்னு போலீஸுங்க இவர் காரை டோ பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ இதுக்கும் சேர்த்து 3 பொட்டியை விற்றாகணும் இந்த மாதத்துக்குன்னு சொல்லி நம்ம ஆள் மனசுக்குள்ளேயே ஒரு ப்ரெஷர் வேறு அதிகமாகிருச்சு. இப்போ பிரச்சனை என்னென்னா, பொட்டியை இவர் கடைசியாக விற்று 2 மாதத்துக்கு மேலே ஆகி போச்சான். வீட்டு வாடகை பணத்தெல்லாம் கூட கடன் சொல்லி தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு பொண்டாட்டி இவரை அப்பப்போ கடுப்படுக்கிறா. மூஞ்சில் அடித்த மாதிரி அப்படியப்பா பேசுகிறா. புருஷன்ற மரியாதையே அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வேற வருதுங்க. கிறிஸுக்கு நல்லா அழகான கார் வச்சுருக்கவங்க, இந்த மாதிரி பெரிய கம்பெனியில் பில்டிங் வேலை பார்க்குறவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்துட்டு இவரை விட இந்த சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும்தான் இப்படி வாழ்க்கையில் கஷ்டப்படுறோம் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இந்த மாதிரி எப்படியாச்சும் பெரிய பில்டிங் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தால் தான் தானும் வாழ்க்கையில் சந்தோஷமாகிடலான்னு நினச்சிக்கிட்டு, அந்த மாதிரி வேலை கிடைக்காத வரை கஷ்டப்படுறோம் போல், அது வரைக்கும் கிடைக்கிற வரைக்கும் கஷ்டப்படணும் போலன்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு போலியான ஒரு ஹாப்பினஸை தாங்க நம்ம ஆள் நம்புறாப்புல. வீட்டுக்கு வந்தால் இந்த மாதிரி இவர் மாதிரி தானும் ஒரு ஸ்டாக் புரோக்கர் ஆக போகிறேன் அப்படி இப்படின்ட்டு அந்த மாதிரி வேலைக்கு ட்ரை பண்ண போகிறதா தான் பொண்டாட்டிகிட்ட சொல்கிறாரு. பொண்டாட்டிக்கு சரியான கடுப்புங்க. பொண்டாட்டியோட சம்பளத்தில் தான் இப்போ இவங்க குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு. குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸு எல்லாம் அவள் தான் கட்டிக்கிட்டு இருக்கா. அதுக்குன்னு கிடந்து நம்ம ஆளுக்கிட்ட நல்லா கத்திப்புடுறா. மாதம் எதுக்கு இதில் வேறு டபுள் ஷிஃப்டெல்லாம் வேறு கூட வேலை பார்க்குறாளாமா. கிறிஸு பொட்டியை விற்காதனால இப்போ வீட்டு வாடகை வேறு பணம் வேறு 2 மாதமாக கொடுக்கலையா. அதுவும் இல்லாமல் அடுத்த வாரம் வாடகை பணம் கொடுக்கலன்னா வீட்டை விட்டு வெளில அனுப்பிடுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காப்புல ஓனரு. இதில் நம்ம ஆள் புதுசாக ஸ்டாக் புரோக்கர் வேலையெல்லாம் ட்ரை பண்ண போகிறதா சொல்ல, அதுக்குன்னு பொண்டாட்டிக்காரனை போட்டு திட்டிகிட்டு இருக்கா. புருஷனை புரிச்சு ஒழுங்கா பொட்டியை வீடா, ஸ்டாக் புரோக்கர் வேலைலாம் வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் நீ ஒரு மயிரும் பிடுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. பொண்டாட்டி என்ன தான் நான் இவளை ஸ்டாக் புரோக்கர் ஆக வேணாம்னு சொன்னாலும் நம்ம ஆள் அப்பப்போ பொண்டாட்டிக்கு தெரியாமல் ஸ்டாக் புரோக்கர் ஆகிடலான்ட்டு அப்பப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. பொட்டியை கையோடவே இன்டர்வியூக்கு எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு பொட்டியை என்ன பண்ணுறாருன்னா, கம்பெனிக்கு வெளியில் சும்மா ரோட்டில் பாட்டு பாடுறவங்க இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி அவங்கள்ட்ட சொல்லி பொட்டியை வச்சுக்கோங்க, வர்ற வரைக்கும் பார்த்துக்கங்கன்னு சொல்லிவிட்டு இவர் இன்டர்வியூக்கு போனால், அப்போ அவன் என்னென்னா பொட்டியை எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. இவர் அவன்கிட்ட இன்டர்வியூக்காரன்ட்ட அது இதுன்னு சொல்லிவிட்டு அந்த பேப்பரை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாப்புல. இப்போ கிறிஸுக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரலைங்க. கிறிஸு என்ன தான் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறவனாக இருந்தாலும் தான் பிள்ளைக்கிட்ட இந்த கடுப்பில் எரிஞ்சு விழாமல் நல்லா அப்பனாக தாங்க இருக்கார். பிள்ளையோட ஸ்கூல் ஓனர் என்னென்னா, அவளும் கூட நம்ம ஸ்கூல் ஃபீஸு கட்ட லேட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அதுப்பாக தான் பேசிகிட்டு போகுது. ஸ்டாக் புரோக்கர் வேலைக்கு நம்ம ஆள் அப்ளை பண்ணியிருக்காருங்க. ஆனால் இது வந்து இன்டர்ன்ஷிப் முறைப்படி, அதாவது 6 மாதத்துக்கு ஒருக்கா தான் இந்த வேலைக்கு ஆள் எடுப்பாங்களாம். அதுவும் 20 பேர்த்தில் ஒருத்தர் மட்டும்தான் வேலைக்கு கிடைக்குமாங்க. பொட்டியை இப்போ திருடிட்டு போனவங்கள்ட்டேருந்து எப்படியோ நம்ம ஆள் பிடிச்சி பொட்டியை மீட்டு எடுக்கிறாரு. பொட்டியை விற்காமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் பொண்டாட்டி ஒரு மாதிரி பார்க்குறா. கிறிஸு கல்யாணம் பண்ணுறப்ப இருந்த இவரோட சந்தோஷமான அந்த மனைவி இப்போ இவங்க பொருளாதார ரீதியாக கஷ்டப்படையில் அந்த சந்தோஷமான மனைவி இப்போ காணா போயிட்டாங்க. மூஞ்சில் சிரிப்பையே காணோம்.
போகிறப்ப பார்த்தா டிவோர்ஸே பண்ணிடுவா போல் இருக்கு போகிற போக்க பார்த்தா. அதனால் இவருக்கு வீட்லேயும் சந்தோஷம் நிம்மதி எதுவுமே இல்லைங்க. இப்போ பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு புள்ளைய இவன் அம்மா வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்குன்னு இவர் அவசர அவசரமாக புள்ளைய பார்க்க ஸ்கூலுக்கு ஓடிக்கிட்டு இருக்க, அப்போ அந்த அவசரத்தில் பொட்டியை அந்த ட்ரெயினுக்கு வெளியில் விட்டுவிட்டு போயிட்டாப்புல. அவருக்கு செம்ம கடுப்பு. அதை ஒரு பிச்சைக்காரன் வேற ஆட்டையை போட்டுவிட்டான் அந்த பொட்டியை. இவருக்கு வீட்டில் குடும்பத்தின் ஒரு கஷ்டம்னா இப்போ தொழில்லையும் இவருக்கு பயங்கரமான கஷ்டமாக இருக்குதுங்க. அடுத்ததா இப்போ பிள்ளைய ஸ்கூலுக்கு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டாப்புல. அங்கே வீட்டு ஓனர் என்னென்னா, கிறிஸை 2 மாதம் வாடகை பணம் கொடுக்கலையா, அதுக்குன்னுட்டு நீ வீட்டை காலி பண்ணிடா, நான் புதுசாக வாடகைக்கு ஆள் பிடிச்சிட்டேன், இப்போ பெயிண்டரெல்லாம் வர சொல்லிவிட்டேன், நீ வீட்டை காலி பண்ணுறான்றாரு. இவனும் நானே பெயிண்டரெல்லாம் பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்றேங்க, ஒரு வாரம் டைம் கொடுங்க, நீங்கள் அதுக்கப்புறம் புது ஆளை வீட்டுக்கு வாடகை விட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசி அவர்கிட்ட பேசி கீசி ஒரு வழியாக ஓகே பண்ணிட்டான். இப்போ வீட்டை பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காருங்க. அப்போது அங்கே நம்ம கார் டோ பண்ணிட்டு போன போலீஸுங்கெல்லாம் நம்ம கிறிஸை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. காலையில் 9:30 மணி வரைக்கும் இங்கே தான் இருக்கணுமா, இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கணும் அது இதுன்னு சொல்கிறாங்க. இவர் எவ்வளவோ சொல்கிறாப்புல, எப்பா எனக்கு இன்டர்வியூ இருக்குது காலையில் 10 மணிக்கு, அதுவும் இல்லாமல் வீட்டில் புள்ள வேற தனியாக உட்காந்துருக்கான், அவங்க அதுக்கெல்லாம் ஒன்றுமே சட்டம் கூட பண்ணலைங்க. சரின்னுட்டு பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு பேசுகிறாரு. பொண்டாட்டியும் சரி பிள்ளைய கூப்பிட்டு போகிறேன்றா. பிள்ளைய அம்மா வீட்டுக்கெல்லாம் இவ கூப்பிட்டு போலையாங்க. என்ன பண்ணியிருக்கான்னா, வீட்டு வாடகை பணம் கொடுக்கல இல்லையா, அதுக்குன்னு இந்த ஓனருக்கு பிடிச்சி கத்துவான், அதுவும் இல்லாமல் புள்ள வேற இருக்கா, அதுக்குன்னு என்ன பண்ணியிருக்காங்க, அம்மாவும் பிள்ளையுமா சேர்ந்து பார்க்குக்கு போயிட்டு உட்காந்துருப்பாங்களாம் மணிக்கணக்கில். இப்போ சரி நாளைக்கு வீட்டுக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்டாட்டி ஃபோனை வைக்கிறாங்க. இவருக்கு காலையில் 9:30 மணி வரைக்கும் அவன் ஸ்டேஷன்லேயே இருந்து சைன் எல்லாம் போட்டுவிட்டு இப்போ அப்படியே இன்டர்வியூக்கு அவசர அவசரமாக அங்கேருந்து ஓடுறாப்புல. சட்டையெல்லாம் பெயிண்ட் கரையாக வேற இருக்குது. கம்பெனியில் எல்லாம் மேலே கீழையும் பார்க்குறாங்க இவர் சட்டை எப்படி இருக்கிறத பார்த்துட்டு. கம்பெனியில் ஸ்டாக் புரோக்கருங்க எல்லாம் பயங்கர பிஸியாக அப்படியே அது இதுன்னு அப்படியே பரபரப்பாக இருக்கானுங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஆள் அப்படியே அவங்களெல்லாம் வியந்தபடியே பார்க்குறாப்புல. இப்போ இன்டர்வியூக்கு வந்தால் நல்ல இன்டர்வியூவில் பயங்கரமாக பேசுகிறாப்புலங்க நம்ம ஆள். இன்டர்வியூ எடுக்கிறவங்களையே சிரிக்க வச்சு போடுறாப்புல. அவங்களும் இவரை இன்டர்ன்ஷிப் முறைப்படி செலக்ட் பண்ணிவிட்டாங்க. இன்டர்ன்ஷிப்ன்றதால எப்படின்னா மாத சம்பளம் எதுவும் இல்லையாமா, 6 மாதம் வேலை பார்க்கணுமா ஃப்ரீயாக. 6 மாதம் முடிஞ்சால் தான் வேலைக்கு எடுத்துப்பாங்களாம். அதுவும் ஒரு ஆள் 20 பேர்த்தில் ஒரு ஆளாம். கிறிஸுக்கு இருக்கிற நிலைமையில் இது இது ஒத்து வராது இல்லையா, அதுக்குன்னு இந்த வேலை வேணாம்னு நினைக்கிறான். அப்போ இவர் தாங்க கிறிஸுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அது இதுன்னு பேசி கொஞ்சம் இங்கே இருறா வேலை பாருடான்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து இப்போ சொல்கிறாப்புல. பொண்டாட்டி தன்னோட டபுள் ஷிஃப்ட் வேலை முடிஞ்சு பிள்ளைய ஸ்கூல்லேருந்து இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இவங்க குடும்பம் இப்படி பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறத பார்த்துட்டு இவளோட தங்கச்சி என்னன்னா, அவள் பாய் ஃப்ரெண்டு ஏதோ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கானா, அதுக்குன்னு இவளை ஒரு வேலைக்கு இவளுக்கும் ஒரு வேலையை போட்டு கொடுக்குறதா சொல்லி இவளை வேறு நகரத்துக்கு, அதாவது நியூயார்க் நகரத்துக்கு வர சொல்லி தங்கச்சி இவளை வேலைக்கு கூப்பிட்டுருப்பா போல். இப்போது இவங்க பிள்ளையையும் தன்னோடவே கூப்பிட்டு போகிறதா சொல்ல, கிறிஸு நீ வேணா வேலைக்கு வேறு நகரத்துக்கு போ, புள்ள இந்த ஊரில் தான் ஸ்கூல் படிக்கிறான் இல்லையா, அதுக்குன்னு இந்த மாதிரி புள்ளைய நானே இங்கே வச்சு பார்த்துக்கிறேன்றான். அவளும் தான் பெத்த குழந்தைய இப்படி கஷ்டப்படுற புருஷன்கிட்ட விட்டு போகிறோமேன்னு அந்த மன வருத்தத்தோடவே இவர்கிட்ட சொல்லிவிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. இங்கே பிள்ளைய கிறிஸே தனியாக பார்த்துக்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. வாடகை பணம் கொடுக்கலையா, அதுக்குன்னு இப்போ இவங்க ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி ஒன்றா குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்த அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிவிட்டு இப்போ சின்னதாக ஒரு 10க்கு 10 ரூம்லங்க குடி வந்திருக்காங்க. புள்ள அந்த கராத்தே கிட்டு படத்தில் சின்ன பையன் ஜாக்கி ஜான் கூட நடிச்சிருப்பான்ல, அந்த பையன் தான் இந்த பையன் போல் இருக்கு. படத்தில் குழந்தையா இருக்கப்போவே இங்கே வில் ஸ்மித்தோட நடிச்சிருக்கான். அடுத்ததாக கிறிஸு என்ன தான் கஷ்டத்தில் இருந்தாலும் இப்போ தான் பிள்ளையோட விளையாடிட்டு தாங்க இருக்காப்புல. அப்பப்போ தான் பிள்ளைகிட்ட இந்த மாதிரி உன்னால் யாராவது இந்த மாதிரி பண்ண முடியாது அது இதுன்னு எவனாச்சும் சொன்னான்னா அவங்க பேச்செல்லாம் கேட்காத, உன்னோட கனவுகளை நீ தாண்டா மகனை காப்பாற்றணும், மக்கள் எல்லாரும் அவங்களோட கனவுகளை நிறைவேற்றிக்க முடியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கதால உன்னாலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு செய்வாங்க, அதனால் அவங்க பேச்செல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. உன் அம்மாவே இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் நீ அவங்க பேச்செல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாப்புல. பிள்ளையும் இப்படி அப்பா கஷ்டத்தில் அவர் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே வேத வாக்கு மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவரை ஆறுதல் படுத்துகிற மாதிரி. அப்போ பதிலுக்கு அவனும் ஒரு கதையை சொல்கிறாங்க. அதாவது நடுக்கடலில் நீச்சல் போட முடியாமல் ஒருத்தன் தண்ணியில் முங்குற மாதிரி இருக்க, அப்போ ஒருத்தரா வந்து இவன்கிட்ட வந்து உதவிக்கு
ஆள் வர்றாங்க. இவனும் வேண்டாம் வேண்டாம் கடவுள் காப்பாற்ற வருவாப்புல, நான் வேண்டியிருக்கேன், அதனால் கடவுள் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் கடலில் முங்கி செத்து போனதுக்கப்புறம் இப்போ சொர்க்கத்துக்கு போயிட்டு அந்த கடவுளை போயிட்டு கேட்டானாம். என்னென்னா, ஏன்டா அப்பனே என்னை இப்படி காப்பாற்றாம கடலில் முங்கி சாக விட்டுட்டேன்னு கடவுள்கிட்ட கேட்டானா. அதுக்கு கடவுள் என்னென்னா, அட மடக்கூதியானே, நான் தான் அந்த 2 ஆளை அனுப்புனேன், அனுப்பி உன்னை உதவுறதுக்காக அனுப்புனேன்னு சொன்னாராம். இப்போ கிறிஸு இதெல்லாம் ஒரு வழியாக நம்ம ஆளுக்கு நல்ல ஒரு ஆறுதலாக இருக்குதுங்க. இப்போ கிறிஸு ஒரு வழியாக தான் பொட்டியில் ஒன்று டாக்டர்கிட்ட விற்றுட்டாங்க. இந்த காசில் தான் தன்னோட அன்றாட செலவுகள்லையும் பிள்ளையே ஏதாவது கேட்டான்னா அவனுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறாருன்னு இருக்காரு. அதே சமயம் இவர் இங்கே ஸ்டாக் புரோக்கருக்கும் இன்டர்ன்ஷிப்பும் சேர்ந்துருக்காருங்க. இன்டர்ன்ஷிப்பில் தன்னோட 20 போட்டியாளர்களோடு சேர்ந்து தொழிலில் நல்லா கற்றுக்கிறாருங்க. கம்பெனி முதலாளி கிட்ட அப்பப்போ போயிட்டு பேச்ச போடுறாரு. எப்படி இருக்கீங்க, வாழ்க்கையில் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு அப்பப்போ பேசுகிறாரு. அவரும் கிறிஸு என்னதான் கம்பெனியில் கீழே வேலை பார்க்குறவனா இருந்தாலும் இவர் முதலாளி இல்லையா, கொஞ்சம் கூட அந்த அகங்காரமே இல்லாமல் தொழிலாளர்களோட சரிக்கு சமமாக தான் நின்று இவனையும் ஒரு ஆளாக மதித்து நேராக நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. அங்கே இவர் பொட்டியை அந்த ஆட்டையை போட்ட பிச்சைக்காரன் வரவும் பேசிக்கிட்டு இருந்த முதலாளிகிட்ட சொல்லிவிட்டு அவனை துரத்தி ஓடுறாருங்க. ரோட்லேயே நல்ல டிராஃபிக்கு, அது இதுன்னு இவனும் ஓடுறாரு. ஓடி போய் சேஸ் பண்ணி பிடிச்சி அப்போ ஆக்சிடெண்ட் வேறு ஆயிடுது. நம்ம ஆளுக்கு லைட்டாக உள்காயம் ஆகிடுது. ஆனால் ஆக்சிடெண்ட்டில் இவர் போட்டிருந்த ஒரு ஷூ மட்டும் காணா போயிருதுங்க. மறுநாள் அந்த ஒரு ஷூவோட இந்த ஒரு காலில் மட்டும் ஷூ போட்டபடியே கம்பெனிக்கு கிளம்புறாரு. புள்ளக்காரன் வேற கேட்குறான், எப்பா ஒரு ஷூவை காணும்பா எங்கப்பா அப்படின்னு கேட்குறான். கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் பண்ணுற இவனோட அந்த போட்டியாளர்கள் எல்லாம் கூட இவனை மேலேயும் கீழேயும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறான், ஏன் ஒரு காலில் மட்டும் ஷூ போட்டிருக்கான்ட்டு. கம்பெனியில் மேலிடத்த வேலை செய்கிற ஆள் என்ன தான் நம்ம கிறிஸு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க நம்ம கிறிஸை. அதுக்குன்னு கிறிஸை அவர் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாரு. சாப்பாடு வாங்கிட்டு வாடா, அப்புறம் கார் கதவை லாக் பண்ணுறா, அது இதுன்னு சொல்லி நம்ம ஆளை கிறிஸுக்கு நல்லா வேலை வாங்கிக்கிறாப்புல. கிறிஸு ஸ்டாக் புரோக்கர் வேலையை அருமையாக பண்ணுறாப்புலங்க. எப்படின்னா தண்ணி கூட குடிக்க மாட்றாப்புல. தண்ணி குடித்தா மூத்திரம் வரும் இல்லையா, அதை வேற போய் அடிக்கணுன்னுட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்தை கூட சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு கிடக்காப்புல. ஸ்டாக் புரோக்கரில் லிஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக டாப்பில் இருக்க லிஸ்ட்டில் போயிட்டு இந்த சிஇஓ கிட்டேயே போயிட்டு ஃபோனை போட்டு மீட்டிங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. அப்போது இந்த மேல் அதிகாரி வழக்கம் போல் வந்து இப்போவும் இவரை யூஸ் பண்ணிக்க பார்க்குறாரு. அதாவது கார் கதவை லாக் பண்ண மறந்துட்டாராம். அதுக்குன்னு கார் சாவியை கொடுத்து நீ போய் லாக் பண்ணுறான்னு நம்ம ஆள்கிட்ட கொடுக்குறாப்புல. நம்ம ஆள் யூஸ் பண்ணிக்க பார்த்தவரையும் அழகாக இவன் நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது லாக் பண்ண சொன்ன காரையே எடுத்துகிட்டு போய் அந்த சிஇஓக்கு மீட்டிங்க்கு போனாவில்ல, அந்த மீட்டிங்க்கு போகிறான். அப்படியும் வர முடியலை, டயத்துக்கு வர முடியலை, லேட் ஆகி போச்சு. சிஇஓ லேட் ஆச்சுன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்பிட்டாரான். இவனும் சரியான டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. கூடவே காரை பார்க்கிங்கில் விடாமல் போனதுக்கு ஃபைன் வேறு அந்த காருக்கு, யாரோ ஒருத்தன் காருக்கு ஃபைனை வேறு போட்டுட்டு போயிருக்காங்க. இவன் தான் அந்த பில்லையும் கட்டுறான். இப்போ மறுநாள் அந்த சிஇஓட்ட போயிட்டு பேசுகிறாருங்க. இந்த மாதிரி உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி, எல்லாம் சொல்ல அழகாக பேசி கூடவே தான் பையனையும் கூப்பிட்டு தான் வந்திருப்பாப்புல. அதுக்குன்னு இந்த சிஇஓ என்னென்னா, நானும் என் பையனோட தான் ஃபுட்பால் மேட்ச் பார்க்க போகிறேன், நீங்களும் உங்கள் பையனோட கூப்பிட்டுக்கிட்டு எங்களோடய வாங்கலாம் அப்படின்னு நம்ம கிறிஸை கேட்கவும் இவங்களையும் அவர் கார்லேயே கூப்பிட்டு போகிறாருங்க. இப்போது ஃபுட்பால் மேட்ச்சை ஒன்றா சேர்ந்து தான் பார்க்குறாங்க. அப்போ சிஇஓட்ட ஸ்டாக் புரோக்கர் தான் இல்லையா இவன் நம்மால், அந்த விஷயமா இவர்கிட்ட அப்படியே பேச்சை போடவும் சிஇஓ ஸ்டாக் புரோக்கரு இதெல்லாம் வேண்டாம்ப்பா, இந்த ஸ்டாக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம், மட்டும் இந்த கேமை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ன மாதிரி அழகாக பேசி விடுறாரு. கிறிஸு அப்படியும் ஸ்டேடியத்தில் இருக்க வந்தவங்க போனவங்க ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, மற்ற ஆட்களை அவங்கள்ட்ட பேசி நல்லா ஆள்லாம் பிடிச்சிக்கிறாங்க. புள்ளக்காரன் இங்கே கிறிஸ்டோஃபரு ஃபுட்பால் மேட்சை நல்லா நேராக பார்த்ததுனால புள்ளக்காரனுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. அப்பனுக்கும் தான் புள்ள எப்படி சந்தோஷப்படுறத பார்த்துட்டு இவருக்கும் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக தாங்க இருக்குது. அந்த இன்டர்ன்ஷிப் வேலை கிடைக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும் இல்லையா, இப்போது ஒரு வழியாக 4 மாதம் ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒரு 2 மாதம்தான் இருக்குது. இங்கே ஸ்கேனர் எல்லாத்தையும் இப்போது நல்லா விற்று போச்சு. வாழ்க்கை ஒரு மாதிரி செட்டில் ஆகிற மாதிரி இருக்க கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கெல்லாம் பொறுக்காதேடா அப்படின்ற மாதிரி இந்த கவர்மெண்ட்டுக்காரங்க கிறிஸு ஒழுங்காக அரசாங்கத்துக்கு டேக்ஸ் கட்டலைன்னு சொல்லிவிட்டு அவர் பேங்க்கில் இருந்த மொத்த பணத்தையும் எடுத்துவிட்டாங்க. மறுபடியும் கிறிஸோட வாழ்க்கையில் வறுமை தலை விரித்து ஆட ஆரம்பிக்குதுங்க. இங்கேயும் வீட்டுக்கு வாடகை கொடுக்காம வீட்டு ஓனர்கிட்ட அது இதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டு இருக்காப்புல.
கூடவே வழக்கமாக ஃப்ரெண்டுக்காரனுங்க பண்ணுவானுங்கள்ல, அதே மாதிரி இவர்கிட்ட வாங்கின காசை கொடுக்காம ஏமாற்றி போடுறான். அடுத்ததா இவனோட பொட்டியில் ஒன்று அந்த பிச்சைக்காரர் எடுத்துகிட்டு போயிருப்பார்ல ட்ரெயினில், இப்போ எதிர்ச்சியாக அந்த பிச்சைக்காரரை பார்த்ததும் அவர்கிட்டேருந்து பொட்டியை எப்படியோ மீட்டு எடுத்துட்டாப்டா. இந்த பொட்டியை விற்க டாக்டர்கிட்ட வந்தா அவர் என்னன்னா லேட் ஆச்சுன்னு சொல்லி பொட்டியை வாங்கிக்க மாட்டேங்கிறாரு. சரின்னு வீட்டுக்கு வந்தா அங்கே இவர் வாடகை பணம் கொடுக்கலன்னுட்டு இவரோட திங்ஸ் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து போட்டுவிட்டு கதவை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. கடைசியாக ஒரு வழியா இப்போது கிறிஸு ரோட்டுக்கே வந்துட்டாப்புலங்க. தான் பிள்ளையோட பொது இடங்களில் தான் தங்க வேண்டிய நிலைமை நம்ம ஆளுக்கு. ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தால் போலீஸுங்க துரத்தி விட்டுரும்ல, அதுக்குன்னு தான் பிள்ளையோட அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய பாத்ரூம்லேயே ஒளிஞ்சிருக்காருங்க. அங்கேயே அழுகிறாரு. பிள்ளையும் கூடவே சேர்ந்துக்கிட்டு அழுகிறான் கிடந்துக்கிட்டு. இவர் இப்படி பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறதெல்லாம் தான் கம்பெனியில் இருக்கவங்கள்ட்டையும் சரி, வீட்டில் தான் பிள்ளைகிட்டையும் சரி, கஷ்டத்தை வெளியில் காட்டிக்காமவே சிரித்த முகத்தோடவே தாங்க பேச வேண்டிய நிலைமை வேற நம்ம ஆளுக்கு. அடுத்ததா மறுநாள் தூங்குறதுக்கு தான் பிள்ளைய மட்டும் இந்த குழந்தைங்களெல்லாம் ஃப்ரீயாக பார்த்துக்கக்கூடிய இடம் இருக்கும்ல, சரின்னு அங்கே போனால் அங்கே அந்த அம்மா என்னென்னா இது பொம்பளை பிள்ளைங்களுக்கான மட்டும்தான் இடம், அப்படி இப்படி பொம்பளைங்களை மட்டும்தான் விடுவோம் அப்படின்னு சொல்லுது. குழந்தைங்கள என்ன பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ளன்னு எனக்கு சத்தியமாக தெரியலைங்க. குழந்தையா இருக்கும்போதே பிரிவினைவாதத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த வீடு இல்லாமல் இந்த ஹோம்லெஸ் மேன்லாம் இருக்குப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு இடம் ஒன்றே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை க்யூ மாதிரி ஒரு பெரிய க்யூவே நிற்கிதுங்க. ரேஷன் கடை க்யூன்னு சொன்னதும் ஞாபகம் வருது பார்த்தீங்களா? பொங்கல் பணம் வாங்கிட்டீங்களா என்ன? வீடியோவை பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாருக்கும் வெறுமனே ஹாப்பி மட்டும் இல்லாமல் ஹாப்பி, சேடு, டிப்ரெஷன் எல்லா பொங்கலாகவும் இது உங்களுக்கு இருக்கட்டும். படத்துக்கு வருவாங்க. அடுத்ததான் நம்ம கிறிஸு இதோ இந்த ஹோம்லெஸ் வீடுகள் இல்லாதவங்களுக்கு அரசாங்கம் ஒதுக்கின இடத்துல தான் பிள்ளையோட வாழ்கிறாப்புல. பொண்ணுங்களுக்குன்னு நம்ம சில வேலைகளெல்லாம் ஒதுக்கியிருப்போம்ல, பிள்ளைக்கு டைப்பர்ஸ் மாட்டி விட்றது, ஆய் கழுவி விட்டு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு அப்புறம் பிள்ளைய ஸ்கூலுக்கு கிளப்புறது அது இதுன்னு. இப்போ அந்த மொத்த வேலையும் இவராக தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே சமயம் ஸ்டாக் புரோக்கர் வேலையும் சம்பளமே இல்லைன்னாலும் அந்த இன்டர்ன்ஷிப் வேலையும் கூடவே நல்லா பார்க்குறாப்புலங்க. வேலையை நல்லா அருமையாக கற்றுக்கிட்டாருங்க. என்ன தான் நம்ம ஆள் பொருளாதார ரீதியாக நம்ம ஆள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் கம்பெனியில் இல்லாதவங்க இருக்கவங்கள்ட்டெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி நான் கஷ்டப்படுறேன் அது இதுன்னு சொல்லி அந்த அனுதாப பிச்சையை வாங்கிக்காமல் அந்த பிளேயிங் விக்டிங் பண்ணாமல் கஷ்டத்தை தாண்டி ஜெயிக்கிறது எப்படின்னு தான் நம்ம ஆள் பார்க்குறாப்புல. தொழிலை நல்லா சூப்பராக கற்றுக்கிட்டாப்புலங்க. இந்த டென்ஷனால் பிள்ளைகிட்ட அப்பப்போ இப்போ தான் எரிஞ்செஞ்சு விழ ஆரம்பிச்சிருக்காரு. கம்பெனியில் இப்போது இன்டர்ன்ஷிப்பில் அந்த 20 பேர்த்தில் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு வைக்கிறாங்க. நம்ம ஆள் டெஸ்ட்டை எழுதிவிட்டு அந்த மேல் இடத்துல வேலை பார்க்குறவர்கிட்ட டெஸ்ட் பேப்பரை கொடுத்துவிட்டு, அதுவும் சும்மா கொடுக்கலங்க, நல்லா கான்ஃபிடண்ட்டாக பேப்பரை கொடுத்து விட்டு போக கம்பெனிக்கு வெளியில் முதலாளி டாக்ஸியில் வந்துவிட்டு காசு எடுத்துகிட்டு வர மறந்துவிட்டு கிறிஸை தான் பிடிச்சி, எப்பா நான் எதுவும் காசு எடுத்துகிட்டு வச்சுருக்கியா என்ன ஏது நான் வீட்டுக்கு வந்து தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல. இவனும் இருக்க கஷ்டத்தில் பணத்தை கொடுக்க முடியாமல் கொடுத்து அனுப்புகிறாருங்க. அதாவது இன்டர்ன்ஷிப் வேலை கிடைக்குமா என்னென்னலாம் தெரியல, இப்போ இந்த காசும் போயிருமோன்னு பார்த்தபடியே தான் அந்த காசை எடுத்து கம்பெனி முதலாளிகிட்ட கொடுக்குறாரு. இது மட்டும் இல்லாமல் பிள்ளையோட தங்கியிருந்த அந்த இடத்துலையும் இன்றைக்கி ஃபுல்லாகி போச்சான், அவ்வளோதான்னு சொல்லி போடுறாங்க. ரோட்டில் தான் புள்ளோடையோடவே அடுத்ததாக என்ன பண்ணுறது, தங்குறதுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரத்த தானம் பிளட் டொனேஷன் பண்ணி அதுக்கு இவருக்கு கொஞ்சோண்டு காசு கிடைக்கவும் இந்த காசை வச்சு இன்றைக்கி ஒரு நாள் பொழுத தான் பிள்ளையோட ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிக்கிட்டு மறுநாள் விடிஞ்சதும் அந்த பழைய இடத்துலையே போயிட்டு தான் பிள்ளையோட அங்கேயே தனியாக அங்கே மக்களோட மக்களாக படுக்க போட்டுவிட்டு நைட்டெல்லாம் இவர் படிக்கிறாருங்க. இவர் பொண்டாட்டி என்னென்னா ரெஸ்டாரண்ட் வேலைக்கு போகிறன்ட்டு போனவ இங்கே இவங்களுக்கு கஷ்டப்படுற தான் புருஷனுக்கும் அவள் பிள்ளைக்கும் காசு கொடுத்து கூட அனுப்பலைங்க. அவள் பாட்டுக்கு இவங்க நட்டாத்தில் விட்டுவிட்டு அவன் அங்கே நேராக வேறு வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டா போல் இருக்கு. ஆள் பேச்சு மூச்சே காணும், பொண்டாட்டிக்கிட்டேருந்து ஒரு தகவலையும் காணும். அடுத்ததாக இப்போது அந்த கடைசி போட்டியையும் டாக்டர்கிட்ட விற்றுட்டாப்லங்க. இதில் வந்த காசை வச்சுக்கிட்டு அப்பனும் பிள்ளையுமா சேர்ந்து ஒரு 4 வாரத்துக்கு இந்த காசை வச்சு ஹோட்டல்லையே ரூம் எடுத்து தங்கிடுறாங்க. அதே சமயம் இன்டர்ன்ஷிப்பு வேலையிலையும் ஒரு கண்ணை வச்சுக்கிறாருங்க. நாளைக்கு இவருக்கு எழுதின டெஸ்ட்டுக்கு ரிசல்ட்டாக 20 பேர்த்தில் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்குமா, அதுக்குன்னு ரிசல்ட்டு நாளைக்கு தான், அதுக்குன்னு இவர் நம்ம கிறிஸ்கிட்ட வேலை கிடைக்குதோ இல்லையோடா
நீ நல்லா வேலை பண்ணடான்னு அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு போகிறாரு. இங்கே நம்ம ஆள் கம்பெனியில் ஸ்டாக் புரோக்கர் வேலையாக இருக்க, அப்போ நம்ம மேலதிகாரி கிறிஸை வந்து கூப்பிடுறாப்புல. இவனும் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்க, அங்கே கம்பெனி முதலாளி தான் கிறிஸை கூப்பிட்டு அனுப்பியிருப்பார். அப்போது நம்ம கிறிஸ்ஸு, சார் இந்த மாதிரி நாளைக்கு நான் கடைசி நாள்ன்றதால நான் நாளைக்கு நல்ல ஷர்ட்டு போட்டு வந்துடுறேன், சட்டை போட்டு வந்துடுறேன்றான். எதுக்கு சொல்லிடுறேன், எதுக்கு நல்ல சட்டை போட்டு வரான்னு சொல்லியிருக்கான்னா, அதாவது இவரை பார்த்த அந்த மொதல் நாள் இன்டர்வியூவில் பெயிண்ட் கரையோட சட்டை போடாமல் வெறுமனே ஜாக்கெட்டை மட்டும் போட்டு இன்டர்வியூ வந்திருப்பான்ல, அவர் உன்னை போய் எப்படிரா வேலைக்கு செலக்ட் பண்ணுறது, நீ முதலாளியாக இருந்தால் செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் சொல்லு அப்படின்னு கேட்க, அப்போது இவன் என்னென்னா நல்ல பேண்ட்டு போட்டு வந்திருக்கான் சார், அதான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு தான் அவர் சிரிச்சிருப்பார். அப்படி தான் இவனை செலக்ட் பண்ணியிருப்பாருங்க கூட. அதான் இப்போ கூட நாளைக்கு கடைசி நாள்ன்றதால நல்ல சட்டை போட்டு வரேன்ற மாதிரி அப்படின்னு நக்கலாக சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்னென்னா, நாளைக்கு நல்ல சட்டை போட்டு வா, ஆனால் நாளைக்கு கடைசி நாளெல்லாம் கிடையாது, நாளைக்கு தான் உன்னோட வேலையில் முதல் நாள்ன்றாரு. முதலாளி நம்ம கிறிஸை ரிசல்ட்டை ஒரு நாள் முன்னாடியே அட்வான்ஸாகவே நம்ம கிறிஸை வேலைக்கு செலக்ட் பண்ணிட்டாப்புல. இந்த தகவலை கேட்டு நம்ம ஆளுக்கு கண்ணுலேருந்து தாரையாக ஊற்றுதுங்க. அழுதபடியே எல்லாத்துக்கும் நன்றியெல்லாம் சொல்லிவிட்டு போக, அப்போ முதலாளி நம்ம கிறிஸ்கிட்ட வாங்கின அந்த டாக்ஸி பணத்தெல்லாம் அதையும் சேர்த்து திருப்பி கொடுத்துட்டாரு. கிறிஸுக்கு அங்கேருந்து அழுதபடியே வேலை கிடச்சா அந்த பூரிப்புலையே கம்பெனிக்கு வெளியில் வந்து அங்கே வேலைக்கு போகக்கூடிய மற்ற மக்களாக இப்போ இவனும் அங்கே கூட நடந்தபடியே தான் கைகளை தட்டிக்கிட்டு, அதே சமயம் வெற்றி அடைஞ்ச அந்த பூரிப்பில் தாம் தோம்னு கிடந்துக்கிட்டு குதிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு அந்த அடக்கத்தோடையும் தாங்க வெற்றியை கொண்டாடிக்கிட்டு கூட்டவே ஒன்றா நடந்து வர்றாப்புல. நேராக போயிட்டு தான் பிள்ளைய பார்த்து அவனை தான் கைகளில் தூக்கி கட்டி பிடிச்சி அழுகிறாருங்க. அதுக்கப்புறம் இங்கே கிறிஸோட வாழ்க்கையில் வறுமைன்ற அந்த சஃபரிங்லேருந்து தப்பிச்சு ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளே இப்போ ஓரளவுக்கு போயிட்டுருக்காப்புல. படத்தை அங்கேயே தான் முடிக்கிறாங்க. இந்த படத்தை பார்க்குறப்ப இதுதான் உண்மையான ஹாப்பினஸ்ன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உண்மையான சந்தோஷம் இது இல்லைங்க. இது எப்படின்னா, இந்த வானத்தில் வான வேடிக்கை வெடிக்கிற மாதிரி சும்மா எப்பயாச்சும் தான் வரும். அதுவும் ரொம்ப நேரம்லாம் நீடிக்காது இல்லையா, டக்குன்னு அப்படியே ஒரு தீப்பொறி மாதிரி வந்துட்டு அப்படியே காணா போயிடும்ல, அந்த மாதிரி தான் இந்த சந்தோஷம் எல்லாம். மறுபடியும் நீங்கள் அடுத்த சந்தோஷத்தை தேடி ஓட ஆரம்பிச்சிருவீங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஹெடானிக் அடாப்டேஷனுங்க. வீலில் சுற்றுற அந்த எலி மாதிரி நீங்களும் அந்த கடைசி வரைக்கும் எலி மாதிரி தான் சுற்றிக்கிட்டே தான் இருப்பீங்க கடைசி வரைக்கும். ஸோ ஹாப்பினஸை சேஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கைக்கிட்டேயோ இல்லை அந்த கடவுள்கிட்டேயோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா, சுத்தமாக எதிர்பார்க்காம வாழ்ந்தீங்கன்னா, நீங்கள் அப்போ தான் உண்மையான ஹாப்பினஸ்னால் என்னன்னு பார்ப்பீங்க. இதுதான் ஹாப்பினஸ்ன்றதுக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இது பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் எல்லாம் கிடையாது. இது பர்சியூட்டே பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.